யாரா இருந்தாலும் மனசு பாரமா இருக்கும்போதோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ நம்மள அறியாமலேயே ஒருத்தரோட மியூசிக்கை தேடி போவோம். அவர்தான் நம்ம மெலடி கிங் வித்யாசாகர். அவரோட பாட்டுல ஒரு மேஜிக் இருக்கும். மெலடின்னா மனசை உருக வைப்பாரு, குத்துப்பாட்டுன்னா ஆட வைப்பாரு. இன்னைக்கு இந்த வீடியோல வித்யாசாகர் சாரோட மியூசிக்ல வந்த 10 எவர்கிரீன் பாடல்களோட ஆச்சரியமான பின்னணி தகவல்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. லிஸ்ட்ல முதல்ல வர்றது வித்யாசாகர் சாரோட கம்போசிங்ல சூப்பர் ஹிட் அடிச்ச கர்ணா படத்துல வர்ற எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் பாடின இந்த பாட்டு ஒரு எவர்கிரீன் கிளாசிக். இன்னைக்கும் மழை பெய்யும் போதோ இல்ல லாங் டிரைவ் போகும்போதோ இந்த பாட்டை கேட்டா வர்ற ஃபீலே தனி. இந்த பாட்டு தான் வித்யாசாகர் சாரோட கரியரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அடுத்ததா உலகநாயகன் கமல் சாரோட அன்பே சிவம் படத்துல வர்ற புறப்படும் பெண்ணே நான் விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல வர்ற இந்த பாட்டு நம்மள தனி உலகத்துக்கே கூட்டிட்டு போகும். முக்கியமா இந்த மியூசிக் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேளுங்க. அடுத்து வர்றது ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங். தளபதி விஜயோட கில்லி படத்துல வர்ற இந்த பாட்டு தியேட்டர்ல எத்தனையோ பேரை சீட்ல உட்கார வைக்காம ஆட வச்சது. வித்யாசாகர் சாரோட மாஸ் பீட்டும் சுக்விந்தர் சிங்கோட வாய்ஸும் சேர்ந்து வெறித்தனமான ஒரு எனர்ஜியை கொடுத்திருக்கும். அடுத்தது விக்ரம் நடிச்ச தூள் படத்துல வர்ற இந்த பாட்டு ஒரு சூப்பர் மெலடி. சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதாவோட வாய்ஸ்ல ரொம்பவே சாஃப்டான, அதே சமயம் எப்பவுமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற மாதிரியான அழகான கம்போசிஷனை வித்யாசாகர் கொடுத்திருப்பாரு. அடுத்ததா நம்ம பிளேலிஸ்ட்ல வர்றது வித்யாசாகர் சாரோட ஒரு அல்டிமேட் அண்டர்ரேட்டட் மாஸ்டர்பீஸ். ஹரிஹரன் மற்றும் சந்தனா சேர்ந்து பாடின இந்த பாட்டை கேட்கும்போது வரும் ஃபீலே தனி. வித்யாசாகர் சாரோட இசையில வந்த ஒரு அழகான லவ் மெலடி. 2008 வெளியான ராமன் தேடிய சீதை படத்துல மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்கள்ல வந்த ஆகச்சிறந்த லவ் மெலடி தான். காதலிக்கும் போது வர்ற அந்த ஒரு தவிப்பு, இப்பவே அவங்கள பார்க்கணும், இப்பவே அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த உணர்வை தன்னோட மியூசிக்ல வித்யாசாகர் ரொம்ப அழகா கம்புக்கும் நொடியில் பழைய காதல் நினைவுகள் எல்லாம் உயிர் பெற வைக்க முடியும் என்றால் அது வித்யாசாகரின் மேஜிக்கல் மியூசிக் தான். அதுல ஒரு பாடல் தான் பொய் சொல்லக்கூடாது காதலி. ஹரிஹரன் குரல்ல வர்ற அந்த இனிமையான மெலடி மனத வருடும் வரிகள்னு நம்ம உணர்வுகளை அப்படியே எடுத்து செல்லும். இந்த பாடல் இன்னைக்கும் பலரோட பிளேலிஸ்ட்ல நிச்சயமா இருக்கும். அடுத்தது வித்யாசாகர் இசையில எப்போது கேட்டாலும் மனதை வருடும் ஒரு காலத்தால் அழியாத பாடல். நீண்ட தூர பயணங்களின் போது ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து மழையை ரசிக்கும் போது இந்த பாடலை கேட்டா வர்ற உணர்வு இருக்கே, அது ஒரு தனி ஃபீல்னு தான் சொல்லணும். ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரல்கள் நம்ம மனசுல இருக்கிற பாரத்தையே இறக்கி வச்சிடும். அடுத்தது வித்யாசாகரின் இசையில் 2000களின் தொடக்கத்துல நம்மள காதலால உருக வச்ச ஒரு எவர்கிரீன் மெலடி. மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீ ஆகியோரின் காந்த குரல்களில் பாடலாசிரியர் பா. விஜயின் வரிகளில் வெளியான ஒரு பியூர் மெலடிதான் இது.
தல அஜித் மற்றும் த்ரிஷாவோட அழகான ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி, விஷுவல்ஸ், மியூசிக் என எல்லாமே சேர்ந்து இந்த பாடலை ஒரு கிளாசிக் ஹிட்டா மாற்றியிருக்கு. இந்த லிஸ்டோட கடைசி பாடல் வித்யாசாகரின் மனதை மயக்கும் மெலடியும் இதயத்தை தொடும் வரிகளும் இந்த பாடலை என்னைக்குமே மறக்க முடியாததா மாற்றியிருக்கு. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு காலத்தால் அழியாத லவ் மெலடி. எஸ்பிபி மற்றும் சுஜாதா மோகன் குரல்ல வர்ற இந்த பாட்டை நம்ம பிளேலிஸ்ட்ல இருந்து என்னைக்குமே விலக்கி வைக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். வித்யாசாகர் சாரோட மியூசிக் எப்பவுமே ஒரு தனி ரகம். காலங்கள் கடந்தாலும் அவரோட பாடல்கள் நம்ம மனசை விட்டு போகாது. இந்த 10 பாடல்கள்ல உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் எது? இந்த லிஸ்ட்ல இல்லாத வித்யாசாகர் சாரோட வேற ஏதாவது பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.